வாங்க இன்றைக்கி தக்காளி ரசம் எப்படி வைக்கிறதுங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சம் புளியை ஊற வச்சுருக்கோம். அப்புறம் வந்து 4 பழுத்த தக்காளி எடுத்துருக்கோம். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தக்காளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு கரைக்கும் போது தான் நல்லா சாறு இறங்கும். நல்லா வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். ஒரு கட்டி பூண்டு சேர்த்திக்கலாம். ஜீரகம் 2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். மிளகு 1 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். வரமிளகாய் ஒரு 4 வரமிளகாய் சேர்த்திக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் வந்து ஒரு சின்ன பழுத்த தக்காளியை வந்து இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாம். இதை வந்து கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு அரைச்சிட்டா போதும், ரொம்ப நைஸாக அரைக்க தேவையில்லை. இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்கிறதுல வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்திக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதில் சேர்த்திக்கலாம். அரைச்சி வச்சதையும் வந்து நம்ம இந்த ரசத்தில் தான் சேர்த்திருக்கோம். இப்போ ஊற்றிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம பார்த்துட்டு கூட பத்தலைன்னா கொஞ்சம் அப்புறமா உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதை வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். நம்ம போட்டிருக்க உப்பு மஞ்சத்தூளாக கலக்கிற அளவுக்கு. ஏன்னா ரசத்தை வந்து அடிக்கடி கலக்கக்கூடாது. வந்து நுரக்கட்டினா போதும், ரசம் கொதிச்சிடக்கூடாது. கொதிச்சா ரசம் டேஸ்ட்டு போயிடும். இப்போ இந்தளவுக்கு நுரக்கட்டி வரும், பார்த்திங்கன்னா தெரியும். நுரக்கட்டி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடணும், கொதிக்க விடக்கூடாது. அவ்வளோதாங்க, டேஸ்ட்டாக தக்காளி ரசம் ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரசம் வந்து சாப்பிட நல்லாயிருக்கும். சூடான சாப்பாட்டில் ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள்.